ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு சூப்பராக இருக்குங்க. சொல்லுவாங்கள்ல, அடித்தாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அது மாதிரி கன்னிராசிக்கு பிரம்மாண்டமான ஜாக்பாட் அடிக்க போகுது. பெரிய லக்கி ப்ரைஸ் கிடைக்க போகுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாசி மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. பிப்ரவரி 15 ஏப்ரல் 14 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். 3 நட்சத்திரத்துக்குமே அஸ்தம், சித்திரை, உத்திரம். இதில் லக்கி டேஸ் சொல்கிறேன். அதுபோல் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ராசி பலனையும் கேளுங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகள் மிக அருமையாக இருக்குது. சிவராத்திரி வருது. சிவராத்திரி அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. சரியா நேரலை பிப்ரவரி 15 சிவனுக்கு 4 கால பூஜை நடக்கும். பூஜைக்கு பசு நெய் இதெல்லாம் கொடுங்க. அதுபோக தீபம் போடுங்க. சரியா, கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் விளக்கு போடுங்க. அபிஷேகத்துக்கு பொருள் கொடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறைஞ்சது ஒரு 5 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உள்ளூர்லேயே போகலாம். 5 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிறவி மோட்சம் நல்லபடியாக இருக்கும். அந்த பிறவி எடுத்த நோக்கம் வெற்றி பெறும். அடியன் ஒரு வருஷம் போனேன். 2014 ஒரு 5 கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். நான் போய்ட்டு வந்த பின்னாடி தான் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தேன். அந்த யோகத்தை அந்த சிவபெருமான் கொடுத்தாரு. சரியா நேர்களே, அதனால் நீங்கள் சிவராத்திரி அன்றைக்கி உங்கள் உள்ளூரில் இருக்கிற 5 கோயிலுக்கு போங்க. இல்லைனா பக்கத்து ஊர் அக்கம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு ஒரு 5 ஊருக்கு அப்படியே போய்ட்டு வந்துடுங்க. போய்ட்டு வரலாம். ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு காலையில் மதியத்துக்கு மேலே கிளம்புங்க. மதியத்துக்கு மேலே தான் பூஜை புனஸ்காரம் நடக்கும். ஒரு 4 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு ஒரு 1 மணிக்குள்ளே ஒரு 4-5 கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம். சரியா நேர்களே, ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த சிவராத்திரிக்கு ஒரு தகவலாக சொல்கிறேன். ஒரு 5 சிவனாலயத்துக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். முடியாதவங்க ஒரு ஆலயத்துக்கு போங்க. சரியா, ஒரு ஆலயத்துக்கு கூட சிவனை கும்பிட்டு வந்துடுங்க. ரைட் நேர்களே, சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் சிவராத்திரி நடக்குது. சரியா, 6ஆம் இடம். ராசிநாதனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ சிவனை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு அடுத்து வருகிற நாட்களில் நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். எதிர்ப்பே இருக்காது. எதிர்ப்புகள்லாம் தவிடுபடியாயிரும். தொட்டதெல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயம். நல்ல லெவலுக்கு இருப்பீங்க. பெரிய பெரிய ஆளுகிட்ட சவாசம் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பெரிய மந்திரியை கூட பார்த்து பேசலாம். மந்திரியை பார்க்கறது கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, அரசியல் வேலை பார்த்தாலும் சரி, பொறுப்புகள் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதலாக லாபம் வரும். கிளைண்ட்டோட சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்களா, ஈஸியாக கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. எதிர்கேள்வி கேட்காம பொருளை அனுப்பிவிடுவாங்க. அதை வாங்கி நல்லபடியாக நீங்கள் வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பெரிய ஆளுகளுடைய சகவாசம் கிடைக்கும். வெரி விஐபிங்கிறாங்கள, அந்த விஐபியோடைய சகவாசம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் 3லுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வை இருக்கிறதுனால நினைத்த காரியம் நல்லபடியாக இருக்கும். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் உண்டாகும், யோகம் உண்டாகும். பெரிய பொறுப்பு கிடைக்கும். அந்த பெரிய பொறுப்புக்கு பெரிய லெவலில் பணம் கிடைக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடத்துல வலுத்து இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து செவ்வாயும் பெறுவார். 6ஆம் இடம் வலுக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல ராகுவை சுபத்துவப்படுத்திட்டு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெரிய பொறுப்புகளும் எடுக்கும். பெரிய லெவலில் பணமும் கிடைக்கும். பெரிய லோன்கள் ஈஸியாக சேங்ஷன் ஆகும். வீடு கட்டுறேன், எனக்கு பேங்கில் லோன் வேணும். வண்டி வாங்க போகிறேன், எனக்கு லோன் வேணும். இன்சூரன்ஸ் போட போகிறேன், பாலிசி போட போகிறேன். எதாக இருந்தாலும் சரி டக்குன்னு சேங்ஷன் ஆகும். அதை வச்சு நல்ல காரியத்தை பண்ணுங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பண வரவு திருப்தியாக இருக்கும். பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஹவுஸ் கீப்பிங், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, ஹெல்த் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிரிகள் தோஷமாயிருவாங்க. அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கொடி கட்டுவீர்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அலைச்சல் இருக்க தான் செய்யும். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் இருக்கும். அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கும். அரசியல் ஆதாயம் இருந்தாலும் அரசு அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு போவாங்க. மேல் அதிகாரி கூட நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம பாஸ் நம்மளை பார்த்து நல்லா கரெக்டாக போகிறாரு, நம்ம சொன்னால் கேட்டுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு சம்பவங்கள்லாம் நடக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காராரு. தான் வீடு சம்மந்தப்படுறதுனால நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் கேட்டால் ஆதாயம் இருக்கும். தேக ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்னா, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது. தைரியமாக இருப்பீங்க. எதையுமே நல்லபடியாக முடிப்பீங்க. வெற்றி ஒன்று தான் உங்களோட லட்சியமாக இருக்கும். உங்கள் எண்ணமும் செயலும் சிந்தனையும் வெற்றியை நோக்கி தான் போகும். பெரிய பரிசு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பிரம்மாண்டமான ஜாக்பாட். சரியா, அடித்தாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொன்ன மாதிரி
நல்ல ஒரு ஜாக்பாட் கிடைக்கும், நல்ல ஒரு பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்த அதிர்ஷ்ட நம்பரில் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நான் அடுத்து சரியா அதிர்ஷ்ட நாட்களையும் சொல்கிறேன், அந்த நம்பரையும் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு எஜுகேஷனலாக தான் சொல்கிறேன். நான் வேத ஜோதிடத்தை கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக தசாபுத்தி அமைப்பு பார்த்துக்கணும் சரியா. இது வந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, அதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. இந்த கிழமைகள் அந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டடாக இருக்கும் சரியா. ரெஃபரன்ஸ் தான் சரியா. உங்களுக்கு அது பரிந்துரைக்கப்படுகிறது அவ்வளோதான். பட் இஸ் இட் நாட் ஏ கன்ஃபார்ம்ங்கிறது வந்து லக்கண தசாபுத்தி அந்தரத்தை பார்க்கணும். ஏன்னா தனி மனிதனுக்கு மாறுபடும். இன்றைக்கி கன்னிராசிலே கோடிக்கணக்கில் இருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரே என்ன சொல்ல முடியாது சரியா. பட் வந்து இது வந்து முதலுக்கு மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரலாம். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கலாம், அல்சர் இது மாதிரி சில காரியம் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம். மற்றபடி எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், பண வரவு திருப்தியாக இருக்கும், ஏற்ற மறக்கம் இருந்தாலுமே நல்லா இருப்பீங்க சரியா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லக்கி டே சொல்கிறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 16, அஸ்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 17, சித்திரை நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 18. அடுத்த வாரம் வந்து நான் மற்ற டேட்டை சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பிரேக்கப் இல்லாமல் போயிடும். ஒரு நியரஸ்ட்டாக சொல்கிறேன். உத்தரத்துக்கு வந்து 16ஆம் தேதி பிப்ரவரி 16, அஸ்தத்துக்கு வந்து பிப்ரவரி 17, சித்திரைக்கு வந்து பிப்ரவரி 18. அடுத்து வந்து வணங்க வேண்டிய தெய்வம் உத்திர நட்சத்திரம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சரியா. பெருமாளை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர். உத்திர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர், பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர் சரியா. விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். கன்னிராசிக்கு ருணமோட்ச கணபதி படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ 7ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து நல்ல ஒரு யோகமான நம்பராக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து ராகு கேது 2 பேருமே யூஸ் பண்ணுறாங்க, 2 பேருமே நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஸோ ராகுக்கு வந்து 4, கேதுக்கு வந்து 7, 7 4 11, 2ஆம் நம்பர் சரியா. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு 3 நம்பரை கூட எடுத்துக்கலாம். 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், இது 3ஐயும் கூட எடுத்துக்கலாம் சரியா. உங்களுக்கு எது ஃபேவர்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வழங்கப்பட வேண்டியது வந்து துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம். துர்க்கை வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பராக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராகுவின் ஒரு அம்சம் தான் கேது. ஸோ சித்த நட்சத்திரக்காரங்கள் துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். 2 அல்லது 4 அல்லது 7 சரியா. அந்த காம்பினேஷனில் வச்சுக்கோங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், நிறையாலாம் சொல்லலை சரியா. ஒரு பிரம்மாண்டமான யோகம் இருக்குது, ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்குது. அதுக்கு உண்டான 3 தேதி சொல்லியிருக்கிறேன், 2 நம்பரை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் சொல்லியிருக்கிறேன். உத்திரத்துக்கு வந்து 5ஆம் நம்பர் வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு. அஸ்தத்துக்கு வந்து 7ஆம் நம்பர் வழிபாடு வந்து கணபதி, ருணமோஷ கணபதி. சித்திரை நட்சத்திரத்துக்கு 2ஆம் நம்பர் வழிபாடு வந்து துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு பிரம்மாண்ட யோகத்தை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.